வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு. மின்னணு வாக்குப்பதிவு எந்திர பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம். இசைக்குழுவைச் சேர்ந்த வாலிபர் கொலை வழக்கில் சகோதரர்கள் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது நாகர்கோவில் நீதிமன்றம். கமுதி முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி திருவிழா. நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் பெண்கள் ஊர்வலம். அந்தியூர் அருகே வாய்க்காலில் தவறி விழுந்த யானைக்குட்டி மீட்பு. மீட்ட வனத்துறையினரையே யானை துரத்தியதால் பரபரப்பு. விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானலில் திரண்ட சுற்றுலா பயணிகள். குளு சீசனை அனுபவித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். சங்ககிரியில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனி அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அறையை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அறையின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது சங்ககிரி கோட்டாட்சியர் அமிர்தலிங்கம், வட்டாட்சியர் அருள்குமார் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். மக்களவைத் தேர்தலையொட்டி கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணுவதற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக நடைபெறுவதற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் அன்புச்செல்வன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விவிபேட் இயந்திர பயன்பாடு குறித்து தூத்துக்குடியில் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் கடலில் உள்ள சங்குகளை கொண்டு 100% வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி 100% வாக்களிப்பை வலியுறுத்தி கடற்கரை பகுதியில் வரையப்பட்டிருந்த வண்ண கோலங்களை பார்வையிட்டதோடு அங்கிருந்த பொதுமக்களுக்கு சங்குகளால் ஆன கீ செயின்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விவிபேட் இயந்திர பயன்பாடு குறித்து தூத்துக்குடியில் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பர்சனல் அண்ட் நம்ம போலிங் பார்ட்டிஸ் ட்ரைனிங் வேலை கூட ஆரம்பிச்சிட்டோம். நேற்று தினம் பார்த்தா எஸ்பியோட தலைமையில் போலீஸ் பர்சனோடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டோம். இன்று தினம் எல்லா கான்ஸ்டியன்சி 6 கான்ஸ்டியன்சிலுமே ஒவ்வொரு ஸ்கூலில் நமக்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட 9000 போலிங் பர்சனலுக்கான ட்ரைனிங் வேலை எனக்கு ஆரம்பிக்க போகிறோம். இந்த ட்ரைனிங் காம்ப்ரிஹென்சிவாக அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு அந்த ஓட்டிங் நடக்கிற டே அன்னைக்கு ஒவ்வொரு போலிங் பார்ட்டி என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும், இவிஎம் மெஷின் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். 100% வாக்களிப்பை வலியுறுத்தி நெல்லையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தும் முறை மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் ஒப்புகைச் சீட்டு எந்திர செயல்பாடு குறித்து மாணவ மாணவியருக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. பிஷப் ஹியூபர் கல்லூரியில் இருந்து புத்தூர் நாள் ரோடு வரை இந்த மனித சங்கிலி நடத்தப்பட்டது. திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் மாணவர்கள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதேபோல் மதுரை பாலமேடு பகுதியில் வருவாய்த்துறை
சார்பாக வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை தேர்தல் துணை அதிகாரி விஜயா, வாடிப்பட்டி வட்டாட்சியர் இளமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு வாக்குப்பதிவு தொடர்பாக விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் உதவி ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆகியோர் இதனை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் பள்ளி மாணவ மாணவியர், பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி துணை ராணுவப் படையினர் திருச்சிக்கு வந்து தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் துவரங்குறிச்சி, புத்தாநத்தம், வையம்பட்டி, மணப்பாறை ஆகிய காவல் பகுதியில் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஷர்மு, போலீசார் மற்றும் 120 துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டனர். மணப்பாறை துவரங்குறிச்சி பிரதான சாலையில் தொடங்கிய அணிவகுப்பு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவில்பட்டி சாலையில் உள்ள தனியார் பள்ளி முன்பு முடிவடைந்தது. செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மண்டல அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் அலுவலர் வில்சன் ராஜ்சேகரன் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கம் வட்டாட்சியர் பார்த்தசாரதி, தண்டாரம்பட்டு வட்டாட்சியர் நடராஜன், சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் சங்கரன் மற்றும் தேர்தல் தனி வட்டாட்சியர் தமிழரசி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக பாமக சார்பில் போட்டியிட்ட அண்ணாதுரை தற்போது அவரை பாராட்டி புகழ்ந்து பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கணாபுரத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பாமக தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை பேசும்போது, கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டியிட்டதாக கூறினார். தாம் வெற்றி பெற்றிருந்தால் கூட முதலமைச்சராகி ஒரு தொகுதியில் இத்தனை திட்டங்களை செய்திருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கட்சியினர் அதிமுக தோழமை கட்சி தொண்டர்களோடு சேர்ந்து சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணனை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இசைக்குழுவைச் சேர்ந்த வாலிபர் கொலை வழக்கில் சகோதரர்கள் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நாகர்கோவில் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மேல்புறம் பகுதியைச் சேர்ந்த சிந்துமோன் பாட்டு கச்சேரி நடத்தும் இசைக்குழுவில் வேலை பார்த்து வந்தார். திருமண விழாவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சகோதரர்கள் 2 பேர் இவரை கடந்த 2009ஆம் ஆண்டு கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இது தொடர்பாக அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை நாகர்கோவில் கூடுதல் அமர்வு விரைவு நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணையின் முடிவில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெஸ்டின் மற்றும் ஆல்வின் ஆகிய 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி அப்துல் காதர் தீர்ப்பு வழங்கினார். கொலை நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பாரு கழுகுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இறந்த உயிரினங்களின் உடல் கழிவுகள் அப்புறப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பாரு கழுகுகள் தமிழகத்தில் சத்தியமங்கலத்தில் உள்ள புலிகள் காப்பகத்தில் மாயாறு வனப்பகுதியில் மட்டுமே வசிக்கின்றன. இந்நிலையில் வனத்துறை சார்பில் பாரு கழுகுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இருந்து 5 குழுவினரும், முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து 5 குழுவினரும் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிநவீன கேமராக்கள் மற்றும் பைனாகுலர் உள்ளிட்ட கருவிகளை வைத்து பாரு கழுகுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதனையடுத்து பாரு கழுகுகளின் வகைகள் மற்றும் எண்ணிக்கை விவரங்கள் உள்ளிட்டவை வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். திருப்புவனம் வைகை ஆற்றின் குறுக்கே உள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் மரங்கள் அதிக அளவில் வளர்ந்து வருவதால் சேதம் ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து பூவந்தி வழியாக மேலூருக்கு 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் குறுக்கே வைகை ஆற்றின் மேலே கடந்த 1992ஆம் ஆண்டு 622 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. பொதுப்பணித்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பாலத்தில் பல இடங்களில் மரங்கள் வளர்ந்து வருகின்றன. இந்த மரத்தின் வேர்கள் பாலத்தின் அடிப்பகுதி வரை செல்வதால் பாலத்தில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்லும் போது அதிர்வு ஏற்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பாலத்தை சீரமைக்கும் பணியினை தொடங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுராந்தகம் அருகே அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை மாணவர்களின் பெற்றோர்களை சீர்வரிசையாக்க வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மலைப்பாளையம் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளிக்கு தேவையான மேசை, பீரோ உள்ளிட்ட உபகரணங்களை மாணவர்களின் பெற்றோர்களை சீர்வரிசையாக்க வழங்கினர். பொருட்களை மேலதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே மிளகாய் பொடியை தூவி பெண்ணிடமிருந்து தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் தனது வீட்டின் முன்பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் முகவரி கேட்பது போல் சாந்தியிடம் பேச்சு கொடுத்தனர். இதனையடுத்து அவர் மீது மிளகாய் பொடியை தூவினர். அப்போது சாந்தியின் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றனர். ஆனால் சுதாரித்துக் கொண்ட சாந்தி செயினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கூச்சலிட்டதால் கொள்ளையர்கள் அப்படியே விட்டுவிட்டு வந்த இருசக்கர வாகனத்தில் தப்பியோடினர். இச்சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். கமுதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி திருவிழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் நிறைவு விழாவாக முளைப்பாரி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக 12 நாட்கள் விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபட்டனர். இதனையொட்டி கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் கமுதி குண்டாற்றின் கரையில் முளைப்பாரி கரைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி மாத திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி மணமேடையில் தெய்வானை தாயாருடன் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த திருமுருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பச்சக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அம்பாள் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திர திருவிழாவின் நிறைவு நாளையொட்டி சிவகங்கை காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் முருகப்பெருமானின் யானை வாகன வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது. பங்குனி உத்திர பெருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இக்கோயிலில் முருகப்பெருமானின் யானை வாகன வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சர்வ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்துருளிய முருகப்பெருமான் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க உலா வந்த முருகப்பெருமானுக்கு வழி நெடுகிலும் இருந்த பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மேலூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் நாட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வல்லடிக்காரர் கோவில் உள்ளது. காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இக்கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான காளைகள் அழைத்து வரப்பட்டன. போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதனை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். அந்தியூர் அருகே வாய்க்காலில் தவறி விழுந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வரட்டுப்பள்ளம் அணைப்பகுதியில் தண்ணீர் தேடி வந்த யானைக்குட்டி ஒன்று அங்கிருந்த வாய்க்காலில் தவறி விழுந்து கரையேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைக்குட்டியை கரையேற்ற போராடினர். ஆனால் யானைக்குட்டி அவர்கள் கையில் பிடிபடாமல் ஆட்டம் காட்டியதால் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைக்குட்டி பத்திரமாக கரையேற்றப்பட்டது. வாய்க்காலை விட்டு வெளியே வந்த யானைக்குட்டி அங்கிருந்த பொதுமக்களை துரத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும்.
விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் திரண்டதால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் நாள்தோறும் வருவது உண்டு. வார விடுமுறை என்றால் இங்குள்ள சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படும். இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். ஃபைன் ஃபாரஸ்ட், பில்லர் ராக், நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திரண்ட சுற்றுலாப் பயணிகள் குளு சீசனை அனுபவித்தனர். அத்துடன் ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமடைந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டதால் சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமிக்கு சமூக முன்னேற்ற சங்கத்தினர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். வருகிற மக்களவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக KP முனுசாமி களமிறங்குகிறார். அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக முன்னேற்ற சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாணிக்கம் தலைமையில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் KP முனுசாமியை நேரில் சந்தித்து தங்களின் ஆதரவை பதிவு செய்தனர். நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பட்டங்களை பெற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியர் கல்வியியல் கல்லூரியில் 58வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அக்கல்லூரியின் செயலாளர் மேக்தலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ரவீந்திரநாத் தாக்கூர் பங்கேற்று 185 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகத்சிங் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மாவீரன் பகத்சிங்கின் 88வது நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பகத்சிங் ரத்த தான கழக செயலாளர் காளிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ரத்த தான முகாமில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் கமலஹாசன் பங்கேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர். அரசு மருத்துவர் தேவசேனா தலைமையிலான மருத்துவக் குழுவினர் அவர்களின் ரத்தத்தை சேகரித்தனர். கும்பகோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மன்னர் காலத்து வாழ்வியல் முறை குறித்து சிறப்புரையாற்றினர். கும்பகோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதில் பட்டிமன்ற பேச்சாளர் ராமச்சந்திரன் பங்கேற்றார். விழாவில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு தலைப்புகளில் பேசி அசத்தினர். இதில் ராஜராஜன் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் மற்றும் தற்போது கட்டப்படும் கட்டிடங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். செங்கம் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் குற்றவியல் நீதிபதி முனுசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தனியார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா நிர்வாக தலைவர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற குற்றவியல் நீதிபதி முனுசாமி மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட பளுதூக்கும் சங்கம் சார்பில் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் எடை அடிப்படையில் 8 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடத்தப்பட்ட போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஹோசூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஹொசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் பஞ்சாண்டநேயர் கோவில் அருகே லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 6 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் 10,000 ரூபாய் ரொக்கம், 30,000 ரூபாய் மதிப்பிலான சீட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஹோசூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர்.
சிவகங்கை அருகே 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த வாகனத்தை சோதனையிட்ட அவர்கள் 31 மூட்டைகளில் பான் மசாலா மற்றும் குட்கா பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கைப்பற்றிய பறக்கும் படையினர் வாகன ஓட்டுநர் ஆனந்திடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.